மீண்டும் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை நேரடிய சிறப்பு சுசித்ரா, ஓம் பிர்லா எப்படி தேர்வானார்? மீண்டும் இரண்டாவது முறையாக மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா. இதுக்கு இந்திய கூட்டணி என்ன சொல்றாங்க? பாஜக இந்த முடிவை எடுத்ததற்கான பின்னணி என்ன? மக்களவையினுடைய சபாநாயகராக யார் தேர்வு செய்யப்பட போகிறார் என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது. தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக, குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக ஓம் பிர்லா மீண்டும் மக்களவையினுடைய சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மத்தியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராகுவதற்கு எதிர்கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜக தரப்பிலிருந்து எதிர்கட்சிகளுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை கிரண் ரிஜிஜு மற்றும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசி அவர்களுக்கான ஒரு சம்மதத்தையும் அவர்கள் பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று முடிந்துள்ளது. இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மக்களவையினுடைய சபாநாயகராக பிரதமர் மோடியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகத்தான் தற்போது பாஜகவானது உறுதி செய்திருக்கிறது. வரும் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகருக்கான அந்த தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்களை எதிர்க்கட்சி நிறுத்துமா அல்லது சபாநாயகராக ஓம் பிர்லா ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது பாக்கியுள்ளது. தேவா, சுச்சி, இப்ப இந்தியா கூட்டணி வழக்கமாக அறிவிப்பதற்கு முன்னதாக ஒரு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஒரு ஆலோசனை இருக்கும். அது போன்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதா? நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த விஷயத்துல ஓகே சொல்லியிருக்காங்களா? எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில் எதிர்கட்சி தலைவருடன் பேசி சுமூகமாக ஓம் பிர்லாவை ஒரு மனதோடு யுனானிமஸ்லி அதை தேர்வு செய்வதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது பாஜகவானது ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங் மற்றும் கிரண் ரிஜிஜு இரண்டு பேருமே எதிர்கட்சி தலைவர்களை தொலைபேசி மற்றும் நேரடியாகவே சென்று பேசி அவர்களிடம் இந்த ஒரு ஒப்புதல் என்பது ஓம் பிர்லாவுக்கு ஆதரவை வழங்குவதற்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதே சமயம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடியு ஆகிய கட்சிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே நிதிஷ்குமார் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகர் ஆக்குவதற்கான ஒரு சம்மதத்தை தெரிவித்தார் எனவும், தெலுங்கு தேசம் கட்சியும் அவர்களுக்கான ஒரு ஆதரவை வழங்கியுள்ளது என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் துணை சபாநாயகர் யார் என்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலில் அந்த ஒரு கேள்வியில் தற்போது இன்னும் குழப்பமானது நீடித்து வருவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மிக முக்கியமாக இந்த முறை கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக துணை சபாநாயகர் பொறுப்பானது காலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த முறை துணை சபாநாயகர் பொறுப்பு என்பது எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்படுமா அல்லது அதை பாஜகவை தக்க வைத்துக் கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது நிலை வருகிறது. தேவா, இப்ப ஓம் பிர்லா நியமிக்கப்படக்கூடிய பட்சத்தில் இன்னும் எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியல. ஆனா பாஜக ஓம் பிர்லாவை தான் சபாநாயகருக்கு முன்னிறுத்துறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.